இந்த உலகம் சுழல்கிறது, நேரம் ஓடுகிறது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தெய்வீக நடனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நடனத்தை ஆடுறவர் தான் நடராஜர். ஒரு காலத்தில் சிதம்பரம் காட்டுக்குள் பல முனிவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் பெரிய தவம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு சிறிய அகங்காரம் இருந்தது. நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் என்ற எண்ணம். அதை உடைக்க சிவன் முடிவு செய்தார். ஒரு நாள் ஒரு அழகான துறவி பிக்ஷாடனர் வடிவில் வந்தார். அவரை பார்த்த முனிவர்களின் மனைவிகள் மனம் மாறினார்கள். இதை கண்டு முனிவர்கள் கோபம் அடைந்தார்கள். ஒரு பெரிய யாகம் செய்தார்கள். மந்திரம் ஓதினார்கள். அந்த யாகத்திலிருந்து பாம்பு வந்தது, புலி வந்தது, ஒரு பயங்கர பேய் வந்தது. ஆனால் சிவன் சிரித்தபடியே அனைத்தையும் வென்றார். இறுதியில் அகங்காரத்தின் வடிவமாக அபஸ்மாரன் வந்தான். சிவன் அவனை அவரது காலடியில் வைத்து உலகத்துக்கு உண்மை காட்டினார். அப்போது சிவன் அவரது தெய்வீக ரூபத்தை காட்டினார். நெருப்புச் சுற்றம், கால்களில் மணி ஒளி, முகத்தில் கருணை. அந்த நடனம் தான் ஆனந்த தாண்டவம். உலகம் உருவாகுது, உலகம் காக்கப்படுது, உலகம் அழிகிறது. எல்லாம் அந்த நடனத்துல தான். நம்ம வாழ்க்கையில அகங்காரம் வந்துட்டா அறிவே குருடாகும். அகங்காரம் போனால் ஆண்டவன் நம்ம வழியை தானாக காட்டுவார். நடராஜர் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான்.